வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன லெசன்னா 12th ஸ்டாண்டர்டில் மெட்டலர்ஜி லெசன். இதில் வந்து மெட்டல்ஸை வந்து செப்பரேஷன் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் ஆஃப் சில்வர் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அந்த சில்வரை வந்து நம்ம எப்படி பிரித்து எடுக்கிறோம் அப்படின்றத பார்த்துருப்போம். அந்த எலக்ட்ரோலைசிஸ் மெத்தடில் சில்வர் நைட்ரேட்டை வந்து நம்ம வந்து சொல்யூஷனாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சில்வர் மெட்டலை வந்து நம்ம கேத்தோடு டியூப்ல வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கார்பன் வந்து ஆனோடில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இம்பியூர் சில்வரை வந்து நம்ம வந்து ஆனோடில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கேத்தோடில் வந்து பியூர் சில்வர் பிளேட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது சில்வர் நைட்ரேட் இருக்கிற சொல்யூஷன் வந்து பியூர் சில்வர் வந்து நமக்கு இங்கே தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து கடைசியாக போன வீடியோவில் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கிற வாலடைல் மெட்டல்ஸுக்கு லைக் உதாரணமாக ஜிங்க்கு மெர்க்குரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம எவாப்ரேட் பண்ணி நமக்கு வந்து பியூர் மெட்டலாக வந்து இது வந்து கிடைக்கும். இப்போ ஜிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1180 கெல்வின்ல வந்து எவாப்ரேட் ஆகிடும். அதாவது பாயிலிங் பாயிண்ட்னா ஒரு கொதிநிலை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து மெட்டலாக இருக்கும்போது அந்த டிகிரியில் வந்து நமக்கு மெல்ட்டே ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து மெர்க்குரி பார்க்கும்போது மெர்க்குரி ஆல்ரெடி லிக்விட் மெட்டல். ஸோ 630 கெல்வின்ல வந்து நமக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட்ல இருக்கு. அந்த டைம்ல அது கம்ப்ளீட்டாக வந்து உருகிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் ஹீட் பண்ணும்போது ஹீட் டு எவாப்ரேட் ஆகுற அளவுக்கு ஹீட் பண்ணி அந்த வேப்பர்ஸை வந்து கண்டென்ஸ் பண்ணி அப்புறம் வந்து நமக்கு வந்து பியூர் மெட்டல் வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டரை வந்து கொதிக்க வச்சு கண்டென்ஸ்டு டபுள் டிஸ்டிலேஷன் வாட்டர் வந்து கிடைக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மெத்தடு தான் நம்ம வந்து ஒரு பீக்கரில் நம்ம வாட்டரை வச்சு பாயில் பண்ணி ஸோ அந்த வாட்டர் வேப்பரை தனியாக கலெக்ட் பண்ணி அந்த வாட்டர் வேப்பரை திருப்பி கூல் பண்ணுறது மூலியமாக நமக்கு திருப்பி வந்து பியூர் வாட்டர் வந்து கிடைக்கும். த சேம் ப்ராசஸ் இஸ் ஃபாலோடு டு பி ஜிங்க் அண்ட் மெர்க்யூரி. ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் தான் வந்து இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிக்விடேஷன். அப்போ லிக்விடேஷன் மெத்தடில் ரிமூவ் த ஹை மெல்டிங் பாயிண்ட் இம்பியூரிட்டிஸ் ஃப்ரம் த லோ மெல்டிங் பாயிண்ட் மெட்டல். அதாவது லோ மெல்டிங் பாயிண்ட் மெட்டலில் ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிற இம்பியூரிட்டிஸை வந்து பிரித்து எடுக்கிற மெத்தட் தான் வந்து லிக்விடேஷன் அப்படின்ற ப்ராசஸ். உதாரணத்துக்கு லெட்டு. இப்போ லெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி மெட்டல் மாதிரி இருக்கும். அது வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட்ல வந்து அதில் இருக்க இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். அந்த லோ மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா ஸோ கம்மியான ஹீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மெல்டிங் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. இப்போ உதாரணத்துக்கு வாட்டருக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இதே இது எத்தனாலுக்கு பார்த்தீங்கன்னா 80 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறது தான். அப்போ வாட்டரை கம்பேர் பண்ணும்போது எத்தனாலுக்கு லோ பாயிலிங் பாயிண்ட் அதே மாதிரி தான். இப்போ அலுமினியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1200 இருக்கு அப்படின்னா ஸோ இதுக்கு 1100 இல்லை 900. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மெல்டிங் பாயிண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் வந்து லோ மெல்டிங் பாயிண்ட். அப்போ த பியூர் மெட்டல் இஸ் ஹீட்டட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் இன் ஸ்லோப்பிங் ஸ்லோப்பிங்ல வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெட்டலை வந்து ஹீட் பண்ணுவாங்க. அப்போ லெட்டை வந்து நமக்கு இங்கே ஹீட் பண்ணும்போது சப்போஸ் இந்த டயக்ராம் பாருங்களேன். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே மெட்டல் போட்டு நமக்கு இங்கே ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹை மெல்டிங் பாயிண்ட்ல வந்து அதில் இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாமே தனியாக கலெக்ட் ஆகிடும். பியூர் மெட்டல்ஸ் எல்லாமே தனியாக கலெக்ட் ஆகி இந்த வெசலில் வந்து வந்துடும். அப்போ பியூர் மெட்டல்ஸ் ஆர் ஃப்ளோஸ் டவுன் அண்ட் கலெக்டட் டு செப்பரேட்லி. அப்போ இந்த பியூர் மெட்டல்ஸை வந்து நமக்கு தனியாக செப்பரேட் பண்ணி கொடுக்குது. அப்போ அந்த மிச்ச இம்பியூரிட்டிஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பைப்ஸ்லேயே வந்து தனித்தனியாக ஸ்டாக்னண்ட்டாக வந்து ஆகிடும். அப்போ பைப்புக்குள்ளேயே வந்து இம்பியூரிட்டிஸ் வந்து தனியாக இருக்கும். அந்த பியூர் மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக டம்ப் ஆகி இந்த பக்கெட்டில் வந்து விழுந்துடும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேப்பர் ஃபேஸ் மெத்தட். அப்போ வேப்பர் ஃபேஸ் மெத்தட் அப்படின்னா தி பேசிக் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வேப்பர் ஃபேஸ் ரெஃபரிங். அப்போ எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெட்டல் இஸ் ட்ரீட்டட் வித் சூட்டபிள் ரீஏஜென்ட். இட் ஷுட் ஃபார்ம் volatile compound. volatile compound அப்படின்னா எவாப்ரேட்டர். அப்போ உதாரணத்துக்கு எத்தனால் நம்ம வந்து கையில் ஊற்றணும் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே வந்து எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ இதுதான் வந்து volatile method. So compound is easily decomposed to a pure metal. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அது வந்து பியூர் மெட்டலாக வந்து
ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நிக்கல் பியூரிஃபிகேஷன் பை மோட்ஸ் ப்ராசஸ். அப்போ நிக்கல் பியூரிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அப்போ பியூர் நிக்கலை வந்து நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த இம்பியூர் நிக்கல் இஸ் ஹீட்டட் வித் ஸ்ட்ரீம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இம்பியூர் நிக்கலை வந்து நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடோட ஹீட் பண்ணும்போது 350 கெல்வின்ல வந்து ஹீட் பண்ணும்போது அப்போ கார்பன் அப்போ நிக்கல் கார்பனேட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ நிக்கல் கார்பனேட்டை வந்து அப்போ நிக்கல் டெட்ரா கார்பனைல் அது வந்து ஃபார்ம் பண்ணுது. இட் இஸ் அ சாலிட் இம்பியூரிட்டிஸ் லெஃப்ட் பிஹைண்ட். அப்போ இது வந்து சாலிடா வந்து சாலிட் இம்பியூரிட்டிஸா வந்து இது வந்து மாறிடுது. அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஹீட்டிங் த நிக்கல் டெட்ரா கார்பனைல் அரவுண்ட் 460 கெல்வின் த காம்ப்ளெக்ஸ் டீகம்போசஸ் டு கிவ் எ பியூர் மெட்டல். அப்போ நிக்கல் கார்பனைல வந்து டெட்ரா கார்பனைல வந்து 400 கெல்வின்ல வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது நிக்கல் தனியாக பிரிஞ்சு வருது. அப்புறம் வந்து கார்பனைல் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து நமக்கு வந்து தனியாக பிரிஞ்சு வருது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் பியூரிஃபிகேஷன் ஆஃப் நிக்கல்ல வந்து நம்ம இது வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைட்டானியம் பியூரிஃபிகேஷன். இது வந்து வேன் ஆர்கல் ப்ராசஸ்ல வந்து நமக்கு வந்து டைட்டானியம் ஜிர்கோனியம் இந்த ரெண்டுமே இந்த ப்ராசஸ்ல வந்து பியூரிஃபிகேஷன் பண்றாங்க. ஸோ அப்போ purified using this method. For example, impure titanium metal is heated at an evacuated vessel. அதாவது எம்டி வெசல்ல வந்து இதை வச்சு ஹீட் பண்ணும்போது அயோடின் என்ன பிரசன்ட் அயோடின்ல வந்து இதை வந்து டிப் பண்ணி அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுவாங்க. அப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து 550 கெல்வின்ல வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த வாலடைல் ஆன டைட்டானியம் டெட்ரா அயோடைடு நமக்கு இங்கே எப்படி டெட்ரா கார்பனைல் ஃபார்ம் ஆச்சோ நிக்கலுக்கு, ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து இது வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபார்ம் ஆகும்போது நமக்கு வந்து TiI4 வந்து நமக்கு வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் இதை வந்து ஃபர்தரா TiI4 வந்து 1800 கெல்வின்ல வந்து ட்ரீட் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர்ல வந்து டைட்டானியம் தனியா பிரிஞ்சு வருது, அயோடின் வந்து தனியா பிரிஞ்சு வெளியே போய் அயோடின் வந்து கேஸா வெளியே போயிடும். ஸோ அயோடின் கேஸா வெளியே போனோம்னா நமக்கு வந்து பியூர் டைட்டானியம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ தான் அடுத்து யூசஸ் ஆஃப் அலுமினியம் வந்து கொடுத்துருக்காங்க. யூசஸ் ஆஃப் அலுமினியம் பார்க்கும்போது அலுமினியம் ஃபாசிலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அலுமினியம் ஃபாசில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் பேக்கிங் மெட்டீரியல்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் அலுமினியம் ஷீட்டு, அலுமினியம் ராட்ஸு, அலுமினியம் வெசல்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து அலுமினியம் வெசல்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாமே வந்து அலுமினியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து அலுமினியம் வந்து ஏரோப்ளேன் பாடிஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து சீப்பு ப்ளஸ் குட் கண்டக்டர். அலுமினியம் வந்து குட் கண்டக்டர், எலக்ட்ரிசிட்டியை வந்து நல்லாவே கடத்தும். அப்போ அலுமினியம் அலாயில் வந்து ஏரோப்ளேன் மெட்டீரியல்ஸ் வந்து செய்கிறாங்க, ஏர்பிளைன்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸஸ் வந்து செய்கிறாங்க. அடுத்தது வந்து கேஸ் பைப்ஸ், ஸோ இந்த மாதிரி பைப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாமே அலுமினியம் வச்சு செய்கிறாங்க. அலுமினியம் வந்து அவ்வளோ ஈஸியாக கரோட ஆகாது. ஸோ தட் அது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் யூசஸ் ஆஃப் அலுமினியம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் அயன் பார்க்கும்போது நம்ம மேக்னெட்டை செய்ய யூஸ் பண்ணுறோம், இரும்பு ராடு வந்து செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி இரும்பு பைப்ஸ் வந்து செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், ஸ்க்ரூஸு நட்ஸு அப்புறம் வந்து போல்ட்டு இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து டைரெக்டாக ஸ்டீலை விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து குக்கிங் வெசல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்டீலை வந்து நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக மாற்றணும் அப்படின்னா குரோமியம் வந்து நிக்கல் ப்ளஸ் குரோமியம் இது ரெண்டுத்தையும் வச்சு கோட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கிடைக்குது. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நிறைய விதத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டைரெக்டாக ஸ்டீலாக யூஸ் பண்ணுறத விட நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அயனாகவே எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கான்கிரீட்டிங் ராட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ராட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து யூசஸ் ஆஃப் அயன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் காப்பர் வந்து காப்பர் காயின், காப்பர் வெசல், காப்பர் ஒயர், அப்புறம் வந்து காப்பர் டியூப்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நிறையவே யூஸ் பண்ணுறாங்க. கோல்டில் முக்கியமாக கோல்டன் ஆர்னமெண்ட்ஸில் வந்து முக்கியமாக காப்பர் வந்து 10% வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டக்டைலிட்டி அந்த டென்ஸ்டைல் ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கிறதுக்கு. இப்போ இந்த டக்டைலிட்டி டென்சைல் ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னா கம்பி மாதிரி உருட்டுறதோ இல்லை மெலியபிலிட்டினா ஷீட்டு மாதிரி தட்டுறதோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து டக்டைல் அண்ட் மெலியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ஸ்டைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா கீழே போட்டால் உடையாத தன்மை வந்து இருக்கணும் அப்படின்னா அதான் வந்து டென்ஸ்டைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கோல்டு பார்க்கும்போது கோல்டு காயின்ஸு, கோல்டன் சிப்பு, இப்போ மொபைல்லாம் பார்த்தீங்க மொபைல் எக்கச்சக்க எலக்ட்ரானிக்ஸில் கோல்டன் பிளேட்டிங் வந்து கண்டிப்பாக இருக்கும், பியூர் கோல்டே வந்து இருக்கும். ஸோ அந்த கோல்டு வந்து குட் கண்டக்டர், அதனால வந்து நிறைய சிப்
மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து கோல்டை வந்து யூஸ் பண்றாங்க. கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்ஸ், ஸோ இந்த மாதிரி பண்றாங்க. அப்புறம் எலக்ட்ரோலைட் பிளேட்டிங்க்கு வந்து கோல்டன் யூஸ் பண்றாங்க. சில வாட்சஸ்லாம் பாத்தீங்கன்னா நிஜமாலுமே கோல்டுல வந்து இருக்கும், பியூர் கோல்டுல வந்து வாட்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்ல வந்து நமக்கு வந்து கோல்டு வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிங்க் பேட்டரிஸ், அப்புறம் வந்து ஜிங்க் பெயிண்ட்ல வந்து நிறையவே யூஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாமே ஜிங்க் சல்ஃபைட் வந்து நிறைய இடத்துல லூமினஸ் பெயிண்ட்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் வந்து ஃப்ளூரசன்ட் லைட்ல வந்து ஜிங்க் வந்து யூஸ் பண்றாங்க. எக்ஸ்ரே ஸ்கிரீன்ல வந்து ஜிங்க் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ பிராஸோட ஜிங்க் சேரும்போது வாட்டர் வால்வ்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கும் நிறையவே யூஸ் பண்றாங்க. ஸோ ஜிங்க் ராட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டரிஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஜிங்க் ராட்ஸ்.